ஹலோ அக்கா, இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. எனக்காக கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரீங்களா? சமோசா செய்யலான் இருக்கேன். கொஞ்சம் காய்கறிங்க மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன் ப்ளீஸ். சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன் இரு. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு காலுக்குருவி அதனோட வீட்டுக்கு போயிட்டு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிச்சான். போகிற வழியில் அதனோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு காய்கறி வாங்கிறதுக்காக போனாங்க 2 பேரும். சோனு, என் கூட கடைக்கு வரியா? மீன் குருவி காய்கறி கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கு. நான் தனியாக தான் போகிறேன், நீயும் கொஞ்சம் கூட வாயேன். 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வருவோம். அப்படி சொல்லிட்டு சோனுவையும் கூப்பிட்டுக்கிச்சு கூட காலுக்குருவி. 2 பேரும் கடைக்கு கிளம்பிட்டாங்க. கிடக்கறக்கா, எனக்கு கேரட்டு உருளைக்கிழங்கு கொடுங்க. 1 கிலோ தக்காளி கொடுங்க. அவங்க கேட்ட காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு மீனுக்குருவிகிட்ட கொடுக்க போகிறாங்க. இப்போ மீனுக்குருவி அதனோட குழந்தைங்களுக்காக சமைக்க ஆரம்பிச்சிருச்சு. சமோசா சுட சுட செஞ்சுக்கிட்டு இருக்கு. அம்மா, என்ன செய்கிறீங்க? எங்களுக்காக ஸ்நாக்ஸ் செய்கிறீங்களா? சமோசாவா? வா, சூப்பராக இருக்கும், நாங்கள் சாப்பிடுவோம். முடிஞ்சிருச்சு குழந்தைங்களா, நீங்கள் போய் கை கழுவிட்டு வாங்க, 3 பேரை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு அம்மா. போயிட்டு கையை கழுவிட்டு வந்துட்டாங்க. இப்போ 3 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.